வணக்கம். போன வாரம் ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போயிட்டுருக்கு. இப்போ கூட. அது என்னன்னா, ஒரு அம்மா வந்து பீச்ல வந்து அங்க ஹஸ்பண்ட் லவ்வரான்னு தெரியல. அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்பொழுது அங்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து, "நீங்க என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா?" அப்படின்னு கேட்டோனே, அந்த அம்மா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வீடியோ எடுத்துட்டே பேசுறாங்க. "நீங்க எப்படி என்ன கேட்கலாம் அந்த மாரி? நாங்க யார் கூட உட்காந்து பேசினா உங்களுக்கு என்ன? நீங்க எப்படி ஒரு பர்சனல் விஷயத்த வந்து கேட்கலாம்ன்னு" சொல்லிட்டு சர்ற மாரியே கேள்வி கேட்டு, அந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே, அவர் செய்தது தப்புன்னு தான் சொல்லிட்டு அரசாங்கமே ஒத்துக்கிறாங்க. காவல்துறைலாம் இது வந்து வழக்கமான விஷயம் தானே. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தண்டனை வந்து பெரிய தண்டனை ட்ரான்ஸ்ஃபர் தான். வேற இடத்துக்கு மாத்தி விடுவாங்க. இப்போ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா? ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் வந்து என்னுடைய மனைவிய வந்து அவங்க காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு தனியார் கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடலான்னு சொல்லிட்டு பைக்ல போயிருந்தேன். அந்த காலேஜ்லேருந்து ஒரு 10 அடி இல்ல 15 அடி தாண்டி உடனே ரோடு ரைட்ல திரும்பும். அப்படிதான் வந்தாகணும். அவங்க சாரில இருந்தாங்க. சாரி கட்டியிருந்தாலும் பின்னால ஏறி உட்காந்தாங்க. ஹெல்மெட்ட கையில குடுத்தேன். அவங்க ஹெல்மெட்ட. ஆ இப்படி போடுறதுக்குள்ள அந்த ரோடு டர்ன் ஆவறதுக்கு அப்படியே டக்குன்னு டர்ன் பண்ணிட்டோம். நம்ம காவல்துறை தான் எப்பவுமே இந்த முக்குலயும், முனையிலயும், இருட்டுலயும் இந்த மாரி வளைவுகள்ல தான் நிப்பாங்க. அப்புறம் டக்குன்னு பிடிக்க முடியும் இல்லையா? ஆ திரும்புன உடனே புடிச்சுட்டாங்க. என் ஒய்ஃப் ஹெல்மெட் போடாதது. "ஏன் ஹெல்மெட் போடல?" அப்படின்னோனே, "இல்ல சார் நான் ஹெல்மெட் போட தான் சார் வச்சிருக்கேன். ஆ டக்குன்னு இப்படி திரும்பிட்டோம். நாங்க போட்டுருவோம் சார்ன்னு." "இல்ல, இல்ல நில்லுங்கன்னாங்க." சரி ஓரமா நிப்பாட்டிட்டேன். சரி அவங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய குற்றம் அல்லவா? அதனால நான் நிப்பாட்டிட்டேன். உடனே நான் போய் எஸ்ஐ கிட்ட பேச போறேன். நம்ம சீனியர் கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா, என் ஒய்ஃப் பின்னால நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "அவரு யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ கேவலமான ஒரு செயல் தெரியுமா? நானு போயிட்டு உடனே அவர்ட்ட கேட்குறேன். "என்ன சார் கேட்குறீங்க? யாருன்னு கேட்குறீங்க? என்ன சொல்லணும்? நீங்க இந்த கேள்விக்கு நாங்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அத சொல்லுங்கன்னேன்." "இப்பதான் வந்து புது ஜட்டி பனியன் வாங்குனா கூட ஆதார் கார்டு கேட்குறானுங்க. அவனுங்க பண்ற அட்டூழியம் பெரிய அட்டூழியமா இருக்குது. இதில வேற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்ல சுத்தும்போதுன்னா, ரேஷன் கார்ட தூக்கிட்டேவா சுத்த முடியும்? அவங்க என் ஒய்ஃப், நான் அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர்ட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு சண்ட போடுறேன். உடனே அவரு, உங்க மனசுல அழுக்கு இருந்தா நீங்க ஏன் அப்படி பதறீங்கன்னு?" நான் சொன்னேன், "நான் பதறல. நீங்க தான் பதறிட்டு இருக்கீங்க. பப்ளிக் கேள்வி கேட்டா நீங்க பதறுவீங்க, பதற தான் செய்வீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அப்படி கேட்கலாம் பர்சனல் விஷயத்துல? அவங்க யாரா இருந்தா இப்ப உங்களுக்கு என்ன? நான் அத சொல்லியே ஆவணுமா? ஹெல்மெட்டுக்கு நிப்பாட்டுனீங்க, நிப்பாட்டிட்டேன். அதுக்கு என்ன ஃபைனோ அத போடுங்க. நான் கட்டிட்டு போயிடுறேன். எதுக்கு நீங்க யாருன்னலாம் கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே, இடையில வந்து எஸ்ஐ வந்து, "சரி விடுங்க, அவர் தெரியாம பேசிட்டாரு. நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு ஃபைனும் போடல. அப்படியே அனுப்பிச்சுட்டாங்க என்ன. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதனால இது ஒண்ணும் புதிதல்ல. காவல்துறை அதிகாரிகள் இதில இன்னொரு விஷயம்னா, அந்த லேடி வீடியோ போட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு எதிரா சில பேரு. இவங்களுக்கு என்ன அங்க இருட்டுல வேல? ஒரு பொம்பளைக்கு அந்த நேரத்தில. காவல்துறை நல்லதுக்கு தானே கேட்பாங்க. அ குற்றம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது தானே அவங்க நல்லா கேட்பாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களுக்காக எவ்வளோ நல்லது காவல்துறை கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம வந்து இங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா, அந்த அம்மா போட்ட பதிவு என்பது சரியான பதிவு தான் என்றத நானும் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.